என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும்டா. வணக்கம் உறவுகளே, பல வருடங்களாக நாம் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கைகளையும் அண்ணன் சீமான் பேச்சுக்களையும் இருட்டடிப்பு செய்து வந்த திராவிட கட்சிகள், திராவிட ஊடகங்கள் இன்று கொண்டாடத் தொடங்கியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் திராவிட திருவாளர்களே. திராவிடர்கள் மக்களை எப்படி மூளைச்சலவை செய்து ஓட்டு வாங்குவது அவர்கள் குறிக்கோளாகவே வைத்துள்ளனர். வாங்கிய பிறகு எந்த ஒரு நலத்திட்டமும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ ஒழுங்காக செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் அதே நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்கு 1000 500 கொடுத்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று திராவிட கட்சிகள் இரண்டும் தெரிந்து வைத்துக் கொண்டுள்ளனர். இதற்கு தமிழக மக்கள் பலர் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கைகளையும் சீமானின் தூய அரசியலையும் புரிந்து கொண்டு வருகின்றனர். ஒரு பக்கத்தில் அசுர வளர்ச்சியில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் மீது பல அவதூறுகளை அள்ளி தெளித்து வருகின்றனர் திராவிட திருவாளர்கள். பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததையும் தற்போது நடந்ததையும் வெட்டி ஒட்டி சீமான் மீது அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். என்னதான் அவதூறுகளை பரப்பி வந்தாலும் சீமானின் வளர்ச்சியையும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியையும் தடுத்துவிட முடியாது என்பதற்கு திராவிட திருவாளர்களுக்கு புரிவதில்லை. ஒரு வகையில் திராவிட திருவாளர்களும் நாம் தமிழர் கட்சிக்காகவே உதவி செய்து வருகிறார்கள். நாம் தமிழர் தம்பிகளை விட திராவிட திருவாளர்களே நாம் தமிழருக்கு அதிகமாக விளம்பரங்களை தேடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? சமூக வலைதளங்களிலும் யூடியூப் பக்கங்களிலும் எங்கு பார்த்தாலும் சீமான் 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 என்று பைத்தியம் பிடித்தார் போல் சில யூடியூப் சேனல்கள் கதறி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம், எப்படியாவது சீமானின் அரசியலை மக்களிடம் கெட்ட பேர் வாங்கி வைக்க வேண்டும் என்றதே இவர்கள் உள்நோக்கமாக இருந்து வருகிறது. என்னதான் இவர்கள் இப்படி செய்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக தமிழ் தேசியம் வெல்லும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.